தில்லைவாழ் அந்தணர்கள். அந்த 3000 பேர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். போன வகுப்பிலேயே அவர்கள பத்தின தெளிவான விளக்கம் நம்ம பார்த்திருக்கிறோம். அதற்கு அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதல்ல வச்சு பாடுனது திருநீலகண்டத்து குயவனரை தான். திருநீலகண்டத்து குயவனார். என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த புராணத்தினுடைய கடைசியில நான் சொல்றேன். 63 நாயன்மார்கள்ல சுந்தரரால் முதலில் வைத்து பாடப்பட்ட நாயன்மார்கள், அதாவது அடியார்கள், தொகை அடியார்கள் வேற. இவருடைய வரலாறு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். திருநீலகண்டத்து குயவனார், நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நீலகண்டத்து யாழ்ப்பாணர் அப்படின்னு இன்னொருத்தர் இருக்கார். அவர் யாழ்ப்பாணர், அவர் வேற. அவர் திருஞான சம்பந்தரோட நம்ம பார்த்திருப்போம். இவர் குயவனார். இந்த அவருடைய தொழிலை பற்றி குறிக்க காரணம், இதுல திருநீலகண்டம் அப்படின்னு 3 அடியார்கள் கிட்டத்தட்ட அப்படிதான் வருவாங்க. 2 பேர் ஒரே பெயருடையவர்களாக வருவாங்க. திருநீலநக்க நாயனார் அப்படின்னு இன்னொருத்தர் வருவாரு. அப்போ நமக்கு குழப்பம் வந்துடும். அல்லது திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் அப்படின்னு பாடுறாரு. இவருடைய தொழில், இவருடைய தொண்டு. இவர் நீலகண்டம் அப்படின்னு பெயர் பெற காரணம் சுவாமி மேல இவருக்கு இருந்த அன்பு. இன்னொன்னு, 63 நாயன்மார்கள்லயே காலத்தை கடந்து நின்றவர் இவர் ஒருத்தர் தான். நீங்க எல்லாருடைய வரலாறையும் பாருங்க. சிவபெருமான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில அருள் செய்தார். சிலருக்கு ரிஷப வாகனத்துல காட்சி கொடுத்தார். சிலருக்கு அம்மையப்பராக காட்சி கொடுத்தார். சிலருக்கு அசரீரி வாக்கும் கொடுத்தார். ஒரு சிலருக்கு முருகப்பெருமானோடே அருள் புரிந்தார். சிறுதொண்ட நாயனார்ல பாத்தீங்கன்னா முருகப்பெருமானோடு அருள் செஞ்சிருப்பார். நீலகண்டத்து குயவனாருக்கு மட்டும்தான் காலத்தையே மாற்றி அமைத்திருக்கிறார். அப்ப எதன் அடிப்படையில இது நடந்தது, எதனால இது நடந்தது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இந்த நாயன்மார்களுடைய வரலாறுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ முதல்ல திருநீலகண்டத்து நாயனார், திருநீலகண்ட நாயனார். இவருடைய அவதார திருத்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தில்லையம்பதி. எல்லையில்லா பெருமை கொண்டது இந்த தில்லையம்பதி. அந்த பகுதியில குயவர் குலத்துல தோன்றியவர் தான் இவர். பொன்னம்பலத்தினுடைய, அதாவது நடராஜ பெருமானுடைய திருவடிகளை அனுதினமும் நினைந்து நினைந்து உருகக்கூடிய பேரன்பு கொண்டவர். இவருடைய வாழ்நாள் முழுக்க சதா நீலகண்டம் திருநீலகண்டம் என்று உருகுவாராம். காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த செய்தியை நம்ம முதல்ல பார்த்துடணும். இவருடைய பெயரே திருநீலகண்டம் அப்படின்றது. ஆனா இது இவருடைய பெயரே கிடையாது. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியாது. இவருடைய பெயரே மருவே திருநீலகண்டம்னே அழைக்க பெற்றார். காரணம், சதா இவருடைய நினைவும் செயலும் சிந்தனையும் திருநீலகண்டத்தை குறித்தே இருந்தது. சுவாமியினுடைய தியாக செயலை குறித்து புலாகிதம் அடைவாராம். அதனால எப்போதும் இவர் கண்டத்தினுடைய, அதாவது திருநீலகண்ட பெருமானுடைய அந்த தியாகத்தை பற்றி எல்லார்கிட்டையும் பேசி பேசி அப்படி ஒரு சந்தோஷம் அடைவாராம். 1 முறை 2 முறை இல்ல, எத்தனை முறை வேண்டுமானாலும், எத்துணை அடியார்களை கண்டாலும் அந்த தியாகத்தை, இறைவனாருடைய அந்த அன்பை, கருணையை எண்ணி எண்ணி வியப்படைந்து பேசிக்கொண்டே இருப்பாராம். அதன் காரணம் கொண்டு இவருக்கு திருநீலகண்டம் அப்படின்னே பெயர் பெறலாயிற்று. அதையே சுவாமி திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் அப்படின்னு பாடுறார். இப்ப திருநீலகண்டம் அப்படின்னு இவர் ஏன் உருகினார்? இவருக்கு அப்படி என்ன அந்த பெயரின் மீது அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு தியாக செயலை இந்த உலகத்துல யாரும் செய்யல அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு ஏன் பதிஞ்சது அப்படிங்கிறத ஒரு சிறு வரலாறு நம்ம பார்த்துடணும். முதல்ல நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பார்க்கடலை கடையிறாங்க. அதனால வெளிப்பட்ட அந்த ஆலகால விஷத்தை சுவாமி உட்கொண்ட காரணம், அதன் பிறகு அம்பாள் தடுத்து நிறுத்திய காரணம். இதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். துர்வாச முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர். துர்வாசரை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சட்டுன்னு கோபப்படுற முனிவர் அவர். ஆனா தவ வலிமை சிறந்தவர். துர்வாச முனிவர் என்ன பண்றாரு, இறைவன் கொடுத்த அந்த மலர் மாலையை தகுந்த ஒருவரிடம் கொடுக்க வேண்டும். ஏன்னா அவர் முனிவர். இதை வைத்து கொண்டு நமக்கு என்ன இருக்க போகுது? இது ஒரு தகுந்த
ஒரு வீரனிடத்துல ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வரார். அந்த சமயத்துல இந்திரதேவன் என்ன செய்றார், 8 திக்கும் திக் விஜயம், அதாவது அசுரர்களை எல்லாம் வெற்றி கொண்டு அப்படி ஒரு விஜயம்னா வெற்றி, வெற்றி களிப்பில் மிதந்து கொண்டு வருகிறார். அப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இந்திர பகவானை பார்த்து அந்த வெற்றிக்கு முழக்கம் கொடுக்கறாங்க. இப்போ உங்களை வெல்ல யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தைய அடிக்கடி இந்திரன் கேட்க கேட்க இந்திரனுக்கோ மமதை அதிகமானது. தன்னை வெல்ல யாரும் கிடையாது அப்படிங்கிற ஆணவம் வந்தது. இந்த ஆணவம் பாருங்க, தேவனாக இருந்தாலும் அவனுக்கு அந்த ஆணவமே அழிவுக்கு காரணமாக அமைகிறது. இப்ப துர்வாச முனிவர் அந்த சமயத்துல இந்த மாலையை கொண்டு வருகிறார். அப்போது அசுரர்களை வெற்றி கொண்ட இந்திரனை பார்த்து இவர்தான் இதற்கு சரியானவர் அப்படின்னு துர்வாச முனிவர் நினைக்கிறார். அந்த மாலையை அவர்கிட்ட கொடுக்கிறார். இப்ப இந்திரன் என்ன பண்றான், அசுரர்களையே வெற்றி கொண்ட எனக்கு இந்த மலர் மாலை எல்லாம் துச்சம் இல்லையா, இதனால எனக்கு என்ன பலன், என்கிட்ட இல்லாததே எதுவுமே கிடையாதே. கற்பகத்தரு இருக்கு, காமதேனு இருக்கு. இவங்க எல்லாருமே இந்திரனுடைய ஏவலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். குபேரன், சங்கநிதி, பதுமநிதி உள்ளிட்ட நிதிகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரன், சிவபெருமானுடைய தோழனாக இருக்கக்கூடிய குபேரன் இந்திரனுடைய ஏவலுக்காக காத்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும்போது சொர்க்க லோகத்தின் அதிபதி, தேவர்களுக்கெல்லாம் நானே தலைவன், இந்திரன், என்னுடைய பெயர் இந்திரன். ஆகையினால எனக்கு இந்த மலர் மாலை ஒரு பரிசா, இது என்னுடைய தகுதிக்கு இது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மமதை இந்திரனுக்கு வருது. ஆனால் அதை யார் கொடுக்கிறார் அப்படிங்கிறத இந்திரன் மறக்கிறான். அது கொடுத்தது முனிவர், அதுவும் துர்வாச முனிவர். இப்ப இவருடைய ஆணவத்தின் காரணமாக அந்த மலர் மாலைய இவர் வாங்காம தன்னுடைய ஐராவதத்தை கொண்டு வாங்க செய்யறார். இப்ப இந்த ஐராவதம் என்ன செய்யுது, அந்த மலர் மாலையை வாங்கி கீழே போட்டு மிதித்து அந்த மலர் மாலையை வீணடித்து விடுகிறது. இதை கண்ட துர்வாச முனிவருக்கு கோபம் தாழல. அவருக்கு சும்மாவே பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வந்துடும். துர்வாச முனிவருக்கு எப்பவுமே அப்படிதான், ரொம்ப கோபப்படுவார். அப்படிப்பட்டவர் முன்பு இந்த செய்கை நடந்த உடனே துர்வாசருக்கு வந்தது கோபம். எதையெல்லாம் நீ அடிப்படையாக கொண்டு உன்னுடைய ஆணவம் பிறந்ததோ, எதையெல்லாம் நினைச்சு நீ ஆணவத்தோடு என்னிடம் இப்படி நடந்து கொண்டாயோ, அதெல்லாம் உன்னை விட்டு விலகணும்னு சாபம் கொடுக்கிறார். அதாவது கற்பகத்தரு, காமதேனு, இந்த செல்வ செழிப்பு, சொர்க்கலோகம், உங்களுடைய இளமை, இந்த வீரம் எல்லாத்தையும் சபிக்கிறார். எல்லாம் மறைஞ்சு போகுது இந்திர தேவர்களை விட்டு. இப்ப எல்லாம் மறைஞ்சு போகவே தேவர்கள், அந்த தேவாதி தேவர்கள் எல்லாரும் சாமானியவர்களானார்கள். அசுரர்களை எதிர்க்க வேண்டும் அப்படின்னா அதற்கு நிச்சயம் பலம் வேண்டும். அதனாலதான் தேவர்கள் சற்றே கூடுதல் பலம் மிக்கவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த சாபத்தினால் தேவர்கள் மிகவும் எளிமையாக்கப்பட்டார்கள். நரை திரை மூப்பு எய்தி ரொம்ப துன்பப்பட்டாங்க. இப்ப இதற்கு வழி என்ன அப்படின்னு அவங்க ஆலோசிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து பிரம்மதேவர்கிட்ட போய் சரணடைகிறாங்க. அவர் நாராயணர்கிட்ட அழைச்சு போறார். நாராயணர் என்ன சொல்ற, பார்க்கடலை கடைந்து அதில் திரளும் அமுதத்தை பருகியவர்களுக்கு வலிமை கூடும், முதுமை, இறப்பு இதெல்லாம் இருக்காது. ஆனா பார்க்கடலை தேவர்கள் மட்டும் தனியா கடைய முடியாது. அப்போ அசுரர்களுடைய துணையும் நாடுங்கள் அப்படின்னு ஆலோசனை கொடுக்கிறார். இப்ப தேவர்கள் ரொம்ப தந்திரமாக பேசி அசுரர்களுடைய அந்த பலத்தையும் சேர்த்து கொள்கிறார்கள். தேவர்களும் அசுரர்களும் இந்த பார்க்கடலை கடையிறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பார்க்கடலை கடையிறாங்க. மந்திர மலையை மத்தாக்கினார்கள். அதாவது மந்தார மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மந்தார மலையை மத்தாக்குகிறார்கள். வாசுகி என்னும் இந்த உலகத்திலேயே அதிக நஞ்சு கொண்ட பாம்பு வாசுகி. அப்படிப்பட்ட வாசுகி என்னும் பாம்பைத்தான் சிவபெருமான் தன் கழுத்திலே நாகாபரணமாக சூடிக்கொண்டிருக்கக்கூடியவர். அந்த வாசுகி என்ற பாம்பை கயிறாக பிணைத்தனர். நாராயணர் ஆமை அவதாரம் எடுத்து அச்சாக, ஏன்னா அந்த மந்திர மலை பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கடையும் போது ஒரு புறமா சாயும். அப்போ நாராயணர் ஆமை வடிவம் எடுத்து அந்த மந்தார மலையை தாங்கிக் கொள்கிறார். இப்போ பாம்பின் தலைப்பக்கம் அசுரர்களும் அந்த வால் பக்கம் தேவர்களும் பிடிச்சுக்கிட்டு அந்த பார்க்கடலை கடையிறாங்க. இப்ப இது போல தொடர்ந்து கடைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா தேவர்கள் விருப்பம் கொண்ட அந்த அமுதம் மட்டும் கிடைக்கல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க யாருமே சிவபெருமான வழிபாடு செய்யல, அவரை நினைக்க கூட இல்லை.
அந்த அதாவது தொடக்கத்துல இருந்தும் நினைக்கல. அந்த இடைப்பட்ட காலத்திலும் நினைக்கல. அவங்க பாட்டுக்கு முடிவெடுத்தாங்க. அந்த மந்தார மலைய மத்தாக்கி, வாசுகி பாம்ப கயிறாக்கி கடைய ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, இவர்கள் செய்த இந்த தவறால, இந்த உலகம் முழுக்க ஒரு ஒரு நிலையற்ற விளைவு வந்தது. அந்த விளைவு வெகு நேரம் நீடிக்கல அப்படின்னாலும், இந்த பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய ஆழகால விஷம் உருவானது. அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, பயப்படுறாங்க, திகைச்சு போய் நிக்கிறாங்க. பல மணி நேரம் தொடர்ந்து கடைஞ்சதால, இந்த வாசுகி அப்படிங்கிற பாம்பினுடைய உடல் எல்லாம் காயம். அந்த வலி தாங்க முடியாம, வாசுகிக்கு 1000 தலைன்னு சொல்லுவாங்க. 1000 வாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவளது 1000 வாய்களும் ஆலம் அப்படிங்கிற விஷத்த கக்கிடுச்சு. இந்த ஆலகாலம் அப்படிங்கிறது, அதாவது ஆலம் பிளஸ் ஆலம். கடல்ல இருந்து, அதாவது பார்க்கடல்ல இருந்து ஒரு நஞ்சு வெளியேறுது. ஆலம் அப்படிங்கிற நஞ்சு வெளியேறுது. வாசுகியிடமிருந்து மிக கொடுமையான நஞ்சு ஒன்று வெளிவருகிறது. இந்த 2 ஆலமும் சேர்ந்த, ஆலம்னா விஷம். ஆலம், ஆலம். இப்ப இதுதான் ஆலகாலம் அப்படிங்கிற கொடிய விஷம் உருவாகுது. அந்த விஷம் அந்த வெளி வரும்போதே அனலும் புகையும் எல்லா இடங்கள்லயும் தாக்குது. எல்லாரும் மயக்கமுறாங்க. அதை தாங்கி பிடிக்க முடியல. தேவர்களாலயும் அசுரர்களாலயும் அந்த அந்த அனலை, அந்த அந்த காற்றை சுவாசிக்க முடியல. நாராயணரோ செயலற்று நிற்கிறார். அவனது பவள திருமேனி, நாராயணருடைய முந்தைய நிறம் பவள திருமேனியா இருந்ததாமா. அந்த அதாவது ஆலகால விஷத்தின் அந்த தாக்கம் பட்டு கருநீல வண்ண திருமேனியாக மாறிடுச்சு. பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா, நாராயணரை நீலமேக சாமலன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீலமேக சியாமலன். இதற்கு இதுவே காரணம். இப்ப எல்லாரும் பிரம்மன், நாராயணர், தேவர்கள் எல்லாருக்குமே சிவபெருமான அடைய அப்போதான் ஞாபகம் வருது. சிவபெருமான பத்தின நினைப்பு வருது. தேவர்கள் எல்லாம் அஞ்சி ஓடுறாங்க. தேவர்களும் அசுரர்களும் அஞ்சி ஓடுகிறார்கள். அந்த ஆலகால விஷத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக. அப்போ அந்த சமயத்துலதான் கைலாய மலையை நெருங்கி ஓடுறாங்க. இந்த கைலாய மலைய முதல்ல வலப்பக்கமா ஓடுறாங்க. அதுக்கு பேரு பிரதட்சணம் அப்படின்னு பேரு. முதல்ல வலப்பக்கமா ஓடுறாங்க. அங்க ஆலகால விஷம் துரத்திக்கிட்டு வருது. மறுபடியும் என்ன பண்றாங்க, அதுகிட்ட இருந்து தப்பிக்க இடப்புறமா ஓடுறாங்க. அங்கேயும் ஆலகால விஷம் ஓடுது. இந்த வலப்பக்கமா ஓடுனது பிரதட்சணம், இடப்பக்கமா ஓடுனது அப்பிரதட்சணம். இந்த ரெண்டுமே, அதாவது பிரதட்சணம் அப்பிரதட்சணம், இந்த முறையில தேவர்களும் அசுரர்களும் அன்று கைலாய மலையை நெருங்கி ஓடுனாங்க. அதன் பிறகு இதுக்கு மேல நம்மளை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில கைலாயத்துக்கு, அதாவது அந்த சுவாமியை சிவபெருமானை நெருங்கி ஓடி, இறைவா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு நந்தியம்பெருமான் கிட்ட சரணடைஞ்சு நந்தியம்பெருமான் போய் சிவபெருமான அணுகிறார். ஏன்னா நந்தியம்பெருமானுடைய அனுமதி இல்லாம சிவபெருமான் கிட்ட நெருங்க முடியாது. எல்லாரும் போய் நந்தியம்பெருமான கேட்கிறாங்க. நந்தியம்பெருமானோ சிவபெருமானிடத்திலே சென்று இவர்களுடைய அந்த துயரை தீர்க்க சிவபெருமானிடத்திலே வேண்டி நிற்கிறார். அதனாலதான் இன்னைக்கும் நீங்க பிரதோஷ காலத்துல நீங்க பாருங்க, அன்னைக்கு எல்லாரும் கைலாய மலைய இடமாகவும் வளமாகவும் சுத்துனாங்க இல்லையா? அந்த நினைவாக இன்னைக்கும் பிரதோஷ வேளையில சுவாமி வெளியே சுத்த மாட்டார். நீங்க நல்லா பாருங்க, கோயிலுக்கு வெளியே சுத்த மாட்டார். இந்த கோவில் கருவறையை மட்டுமே சுத்தி வருவார். அதாவது கருவறையினுடைய இடமாகவும் வளமாகவும் சோம சூத்திர பிரதட்சணம் அப்படின்னு பேர் அதுக்கு. நம்ம இஷ்டத்துக்கு கண்டமேனிக்கு நம்ம என்ன பண்றோம், போயிட்டு சுவாமியுடைய திருக்கோவில்ல நம்ம இஷ்டத்துக்கு சுத்தி வரும். சிவாலயத்தை வலம் வருவதற்கும் ஒரு முறை இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பிரதோஷ காலத்துல நாம வலம் வருவதற்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த முறைதான் சோம சூத்திர பிரதட்சணம் அப்படின்னு பேரு. ஏன்னா அன்னைக்கு தேவர்களும் அசுரர்களும் கைலாயத்தை பிரதட்சணமாகவும் அப்பிரதட்சணமாகவும் இடமாக வளமாக சுற்றி வந்த காரணத்தினால இன்னைக்கும் அதை நினைவு கூறும் வகையில சுவாமிக்கு முன்னாடி நிற்கக்கூடிய அனைவரும் கணங்களாகவும் தேவர்களாகவும் கருதப்பட்டு அப்படிதான் சுத்துறாங்க. அப்போ அவர்களைப் போலவே இறைவனை வழிபட்டு அருளை பெற வேண்டும் என்பதற்கான ஒரு நெறிமுறை. நம்ம பாத்தீங்கன்னா நந்தி தேவருக்கு தான் அன்னைக்கு சிறப்பு வழிபாடு. பிரதோஷம் அப்படின்னாலே நந்தி தேவருக்கு சிறப்பு வழிபாடு அன்னைக்கு.
அப்போ தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இந்த உலக உயிர்கள் எல்லாம் துன்பத்திலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக நந்தியம்பெருமான் இறைவனிடத்திலே போய் முறையிட்டார். அதுபோல பிரதோஷம் அன்று நம்முடைய வாழ்க்கையில எத்தனை துயரங்கள் இருந்தாலும், ஆலகாலத்தை விட கொடிய துயரம் எதுவும் இல்லை. ஆனா அப்பேற்பட்ட துயரம், எப்படிப்பட்ட துயரம் நம் வாழ்க்கையில் வந்தாலும் பிரதோஷ வேளையிலே நந்தியம்பெருமானை வழிபாடு செய்து, முதல்ல நந்தியம்பெருமானை போய் வழிபாடு செய்யணும். ஏன்னா அவர்தான் நம்முடைய துயர் தீர்க்க சுவாமி கிட்ட போய் சொல்லுவாராம். அடியார்களுடைய துயரை தீர்த்து வைக்க வேண்டும் என்று இறைவனிடத்துல முறையிட்டு சொல்லுவாராம். அதனால அவருக்கு முதல் வழிபாடு நடக்கும். அந்த நினைவுகள் இன்னைக்கும் பிரதோஷ காலத்துல நடக்குது. இப்ப நம்ம இதெல்லாம் பாக்குறோம். நந்தி தேவர் அவர்களுடைய துன்பங்கள் எல்லாம் இவர்கிட்ட சொன்னார். சுவாமி என்ன பண்ணார் அம்மா, அந்த பக்கத்துல ஆளாள சுந்தரர், சுந்தரர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அதுக்கு முன்னாடி அவருக்கு ஆளாள சுந்தரர்னு பேர் கிடையாது, சுந்தரர். சுவாமி அவரை சுந்தரா வா அப்படின்னு அழைச்சதால அவருக்கு பெயர் சுந்தரர். இப்போ அவரை பார்த்து சிவபெருமான், சுந்தரா நீ போய் அந்த ஆலகால விஷயத்தை திரட்டி கொண்டு வா அப்படின்னு பணிக்கிறார். சுந்தரர் போறார். அந்த ஆலகால விஷயத்த ஒரு நாவல் பழம் போல திரட்டி கொண்டு வந்து சுவாமி கிட்ட கொடுத்துட்டார். ஆலகால விஷத்தையே நாவற்பழம் அளவிற்கு திரட்டி கொண்டு வந்து கொடுத்த காரணத்தினால சுந்தரருக்கு ஆளாள சுந்தரர் அப்படின்னு பெயர். இந்த சுந்தரர் தான் பிற்காலத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகளாக அவதாரம் செய்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அவரை பத்தின வரலாறு. இப்படிப்பட்ட இப்ப இந்த இடத்துல சுவாமி கொண்டு வந்து நாவற் பழத்தை கொடுத்துட்டார். சுவாமி என்ன செய்யறார், அதை வாயில போட்டார், அதாவது விழுங்குறார். இப்போ தேவர்களுடைய சிக்கல், அதாவது இந்த உலக உயிர்கள் அனைத்தும் காப்பாற்றப்பட்டது. ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் அந்த பயம் தெளிஞ்சிச்சு. தேவர்களும் அசுரர்களும் பெருமூச்சு விடுறாங்க. ஆனா இதுவும் சிக்கல் தான். ஏன் அப்படின்னா, சிவபெருமானுக்குள்ளே தானே ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அடங்கி இருக்கிறது. இந்த ஆலகால விஷம் அவனுக்குள்ளே சென்றாலும் இந்த பிரபஞ்சம் மீண்டும் அழியத்தானே செய்யும். அதனால கருணையே வடிவான அம்பாள் அங்க இருந்தா. அவ பாக்குறா, அந்த ஆலகால விஷத்தை சுவாமி எடுத்துக்கொண்ட உடனே அம்பாள் என்ன செய்யறார், இந்த உலக உயிர்கள் அனைத்தின் மீதும் கருணை கொண்டவள் இல்லையா, உலகத்துல இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் தாயாக இருக்கக்கூடியவள். அவ உடனே சிவபெருமானுடைய அந்த கண்டத்திலே கை வச்சு தடுக்கிறார். அந்த விஷத்தன்மை நீங்கி அந்த விஷம் செயல்படாம அங்கேயே நீல நிறமா மாறுது. அன்னையில இருந்துதான் சுவாமிக்கு நீலகண்டன் அப்படின்னு பெயரு. கண்டம்னா அந்த தொண்டை பகுதி, நீலம்னா அந்த நிறத்தை குறிக்கக்கூடியது. இப்போ நீலகண்டன் அப்படிங்கிற பெயர் தோன்ற காரணம் இதுதான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல நாம பார்க்கணும், உலக உயிர்கள் அனைத்தும் இன்புற்று வாழ்வதற்காக சிவபெருமான் தியாக வடிவாக திகழ்ந்தார். தியாகராஜனாக விஷத்தை தானுண்டு அம்பாள் அந்த விஷத்தை அமுதாக்கிய பெருமை அம்பாள் அம்பிகைக்கே உண்டு. அமுதாம்பிகை அப்படின்னு அவளை அழைக்கிறோம். அப்படி இந்த சிவம் விஷமுண்ட திருவிளையாடல் ஏகாதசி அப்படி அந்த இடத்துலதான் நடக்குது. மறுநாள் துவாதசி திதி. நம்ம இதையெல்லாம் கணக்கு வச்சுதான் இந்த பிரதோஷம் அப்படிங்கிற வழிபாடெல்லாம் செய்யறோம். இப்படிப்பட்ட திருநீலகண்டம் சுவாமிக்கு இருக்கக்கூடிய தியாக மனப்பான், தியாகம். இந்த உலக உயிர்கள் எதுவும் அழியக்கூடாது. இப்ப நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல, சிவபெருமான் ருத்ர அம்சம் தாங்கியவர், சிவபெருமான் அழிக்கும் கடவுள் அப்படின்னு பொதுவா சிவபெருமான் அழிக்கிற கடவுள்னு சொல்லிட்டு போயிடுறவங்க இங்க ஏராளம். ஆனா சிவபெருமான் 5 தொழில்களை செய்யக்கூடியவன். அவனே படைக்கிறான், அவனே காக்கிறான், அவனே அழிக்கிறான். அழித்தல் அப்படிங்கிறது நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி அழிக்கிறது கிடையாது, நீக்குதல்னு சொல்லலாம். அதாவது மாயையிலிருந்து நம்மை விடுபட வைப்பவன். இந்த உலகம் அப்படிங்கிற இந்த பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லுவார். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா அப்படின்பார். என்னன்னா, எனக்கு பேற்றை தவம்னா முந்தைய தவம் என்கிட்ட எதுவுமே கிடையாது, நான் எந்த புண்ணிய காரியத்தையும் செய்யல. ஆனா நீ என்ன பண்ண தெரியுமா, எனக்காக என்னுடைய பாவம் போக்குவதற்காக நீ எனக்கு அருள் செஞ்ச. உன்னுடைய ஜடாமுடியில் இருக்கக்கூடிய அந்த கங்கை அப்படிங்கிற புனித தீர்த்தத்தினால என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவி விட்டாய். அதனாலேயோ என்னவோ நீ கங்கையை
தலையில் சூடி கொண்டிருக்கிறாய். எங்களுடைய பாவத்தை எல்லாம் இந்த பிரபஞ்ச உயிர்கள் செய்யும் அனைத்து பாவங்களையும் போக்குவதற்காகவே கங்கையை தலையில் சூடிக்கொண்டாயே அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுறார். ஆக நாம இந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்குபவன், அந்த அழித்தல் தொழிலையும் செய்யக்கூடியவர், மறைத்தல் தொழிலையும் செய்யக்கூடியவர். மறைத்தல் அப்படிங்கிறது நமக்கு மறைத்தல் அப்படிங்கிற ஒண்ணு இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எல்லாமே இந்த மறைத்தல் அப்படிங்கிறது கீழே வந்துரும். எதுவுமே மறைக்காம இருந்துச்சு அப்படின்னா நம்மளால நிம்மதியா வாழவே முடியாது. ஒருவேளை போன ஜென்மத்து எல்லா நினைவுகளும் நமக்கு இந்த ஜென்மத்துல தொடர்ந்து அப்படின்னா நம்மளால நிம்மதியா ஒரு ஒரு நிமிஷத்தை கூட கடக்க முடியாது. ஆனா நமக்கே தெரியாமல் எத்தனையோ விஷயங்களை அவர் மறைக்கிறார். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இந்த உலகத்துல சரியா கணிச்சவங்க யாரும் கிடையாது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அந்த இறைவனுக்கு மட்டுமே வெளிச்சம். ஏன் அப்படின்னா அது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. ஆக மறைத்தல் என்னும் அற்புதமான தொழிலையும் அவனே செய்கிறான். அருளல் அப்படிங்கிற ஒரு பேரா ஒரு அருளல் அப்படிங்கிறதா இந்த உலகத்திலே பெரிய விஷயம். அவனுடைய எடுத்த திருப்பாதம் அருளல் அப்படிங்கிற தொழிலை குறிக்குது. அவனுடைய திருப்பாதத்தை காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே அப்படின்னு நாவுக்கரசர் பாடி இருக்கிறாருன்னா அவருடைய திருப்பாதம் அந்த அருளல் அப்படிங்கிற தொழிலுக்கு எத்தனை சிறப்பு இருக்கு பாருங்க. இப்படி 5 தொழில்களையும் செய்யக்கூடிய தியாகேஷ மூர்த்தி, தியாகராஜன், அவனா நம்மை அழிக்கும் தெய்வம். ஆகையினால் இது ரொம்ப தவறான செய்தி. அவன் அழிக்கும் தெய்வம் கிடையாது. நம்மையெல்லாம் ஒரு கோட்பாட்டுல வச்சிருக்கான். நம்மையெல்லாம் ஆட்கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ வழியில இருக்கிறாங்க. ஆனா குறிப்பிட்ட ஒரு சிலரால பெரிய புராணத்துக்குள்ள அடியார்களுடைய பெருமையை கேட்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இறைவன் கொடுத்திருக்கிறான் அப்படின்னா அவனுடைய கருணையை நாம் என்னவென்று பேசுவது? எல்லாருக்கும் இதை கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டான். இந்த பிரபஞ்சத்துல எந்த ஆன்மா சிறந்து விளங்குகிறதோ, எந்த ஆன்மாவிற்கு அவன் அருள் செய்ய வேண்டும் என்று நினைத்து விருப்பம் கொள்கிறானோ அந்த ஆன்மாவிற்கே அடியார்களுடைய சிறப்பை எடுத்து காட்டுவான். அவர்களை மட்டுமே அவன் வழி நடத்துவான். அப்படிப்பட்ட அற்புதமான பெரிய புராணத்தை நாம் இன்று கையில் எடுத்திருக்கிறோம் அப்படின்னா அது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிற மாதிரி இப்படிப்பட்ட தியாக செயல்களை செய்த எம்பெருமானுடைய அந்த அற்புதத்தை எண்ணி 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 வியந்து கொண்டிருப்பாராம் இந்த குயவனார். அதன் காரணம் கொண்டே அவருக்கு திருநீலகண்டத்து குயவனார் அப்படின்னு பெயர் வந்துருச்சு. இப்ப நமக்கு இவருடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம். இவருடைய தொண்டு முதல்ல பார்த்திடணும். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அடியார்களிடத்துல மிகுந்த அன்பு கொண்டவர். அடியார்களை வரவேற்று அவர்களுக்கு உபசரித்து அவருடைய தொழில் என்ன அப்படின்னா மட்பாண்டங்கள் செய்யறது. அதனால அடியார்களுக்கு தேவையான ஓடுகளை அவர் தருவார். இதுதான் அவருடைய தொண்டு. இதை சிறப்பாக செய்து வருகிறார். சதா இறைவனிடத்திலே அன்பு, அந்த பக்தி இது எப்பவுமே இருக்கு அவருக்கு. அப்படிப்பட்ட சுவாமி இவரை பத்தின வரலாறு பேசும்போது சேக்கிழார் என்ன சொல்றார் அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல எடுத்ததுமே இவர் எங்க பிறந்தார், எப்படி இவருடைய தொண்டு இருந்தது, அதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றார். இவருடைய மனைவியை பத்தி பேசும்போது கற்புடைய செல்வியாய் வாழ்ந்து வந்தாராம். அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா அருந்ததி கற்பின் மிக்கார் அப்படிங்கிறார். அவர்தம் மனைவியாரும் அருந்ததி கற்பின் மிக்கார், புவனங்கள் உய்ய ஐயர் புங்கு நஞ்சு உண்ண யாம் செய்தவனின்று தடுத்தது என்னை தகைந்து தான் தரித்தது என்று சிவன் எந்தை கண்டம் தன்னை திருநீல கண்டம் என்பார் அப்படின்னு சேக்கிழார் பாடுகிறார். அருந்ததி கற்பின் மிக்கார் அப்படின்னு அவருடைய மனைவியை பத்தி பேசுறார். இதுதான் ஒரு விஷயம். அப்ப இப்படி இவங்க 2 பேர், அதாவது மனைவியும் கணவனும் அயராது அடியார்களுக்கு தொண்டு செய்து அவர்களுடைய அந்த தொழில்ல வரக்கூடிய, அதாவது ஓடு, அந்த மட்பாண்டங்களால ஓடு செஞ்சு அதை அடியார்களுக்கு கொடுத்து அடியார்களை எப்பவுமே அன்போடு உபசரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை ரொம்ப அழகா போய்கிட்டு இருக்குது. இல்லறம் அப்படிங்கிற நல்லறத்தை
ரொம்ப அழகா நடத்திட்டு வராங்க. அப்ப இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்துக்கு வரணும். இப்ப நீலகண்டர் அப்படிங்கிறவர சேக்கிழார் பெருமான் எப்படி குறிப்பிடுறார் முதல்ல அப்படின்னா, "இன்பத்துறையில் எளியரானார்" அப்படிங்கிறார். இன்பத்துறையில் எளியரானார். இந்த வார்த்தைய நாம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். சேக்கிழாருடைய வார்த்தைகள் அப்படியே எடுத்துக்க முடியாது நம்மளால. ஏன்னா, அவர் அவ்ளோ விஷயத்த அதுக்குள்ள வச்சிருப்பாரு. "இன்பத்துறையில் எளியரானார்" அப்படின்னு சொல்லும்போதே, இவர் பிற்காலத்துல எப்பேர்ப்பட்ட யோகியாக மாறப்போகிறார் அப்படிங்கிறதையும் மறைச்சு சொல்றார். அ இந்த இந்த வார்த்தை தான் நம்ம இந்த இந்த ஒட்டுமொத்த நீலகண்ட நாயனாருடைய குயவனாருடைய வரலாற்றிற்கும் ஒரு அடித்தளம். இன்பத்துறையில் எளியரானார். அப்ப இவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா, ஐம்புலன்களையும் அடக்கி வாழப் போறார் அப்படின்னு அர்த்தம். இதை முன்கூட்டியே சொல்றார். "அளவிலா மரபின் வாழ்க்கை மண்கலம் அமுது காக்கி வளரிளம் திங்கள் வன்னி மன்றுளார் அடியார்க்கென்றும் உளம் மகிழ் சிறப்பின் மல்க ஒரு அளித்து ஒழுகும் நாளில் இளமை உற இன்பத் துறையினில் எளியரானார்" அப்படிங்கிறார். அப்போ இவர் ஒரு முறை என்ன பண்றார்? பரத்தியருடைய வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறார். அப்போ போயிட்டு வரும்போது அதாவது ஆடல் புரியக்கூடியவர்கள், நடனம் ஆடக்கூடிய கன்னிகை. அவருடைய வீட்டிற்கு போறார். போயிட்டு வந்துடுறார். இப்ப மனைவிக்கு இந்த விஷயம் தெரியுது. இவருடைய மனைவி எப்படி இருப்பார் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டு சொல்றார். திருவின் அழகு, அதாவது திரு அப்படின்னா மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியை விட அழகா இருப்பாங்களாமா யாரு? நீலகண்டத்து குயவனாருடைய மனைவி. திருவினுடைய அழகை விட ஒரு பேரழகு, மகாலட்சுமியை விட அழகா இருப்பாங்க. அருந்ததியின் கற்பை விட சிறந்த கற்பு மிக்கவர், அருந்ததி கற்பின் மிக்கார் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றார். அப்படி இப்படிப்பட்ட அழகு, இத்துணை கற்பிற் சிறந்தவர். இந்த அம்மையாரை விட்டுட்டு ஒரு பரத்தியர் வீட்டுக்கு சென்று வருகிறார். இந்த செய்தி மனைவியாருக்கு எட்டுகிறது. அம்மையாருக்கு ரொம்ப கோபம், வருத்தம். இப்போ அந்த ஊடல் இருக்கு, கணவன் மனைவியினிடையே ஊடல் இருக்கு. அந்த ஊடலை தீர்ப்பதற்காக நீலகண்டர் என்ன செய்யறார்? மனைவியை தொட போறார். இப்போ அப்படி தொட போன உடனே அவருடைய மனைவி சொல்றாங்க, "எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம்" அப்படின்னு ஆணையிட்டு சொல்றார். இதுதான் திருநீலகண்டத்து குயவனாருடைய வாழ்க்கையையே புரட்டி போட்ட வார்த்தை. அவருடைய வாழ்க்கையே மாற்றி அமைத்த வார்த்தை இதுதான். "எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம்" அப்படிங்கிறார். இப்போ அதாவது தன்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணினுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டார் அப்படிங்கிறது மட்டும் இவருடைய கோபம் கிடையாது. யாருடைய கோபம்? அந்த மனைவியுடைய கோபம் கிடையாது. நீங்க நல்லா பார்க்கணும். பரத்தையருடைய வீட்டுக்கு இவர் போயிட்டு வர்றார். இப்போ இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம பேசுறோம்ல, புரட்சின்னு எதையோ பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல. ஆனா நீங்க பெரிய புராணம் படிங்க. உண்மையான புரட்சி அப்படிங்கிறது அங்கதான் இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்துல செய்யறதெல்லாம் விஷயமே கிடையாது. அன்னைக்கு அம்மையாருடைய அந்த கற்பின் திறம், அவர்களுடைய புரட்சி எப்படி இருந்தது அப்படின்னா, பிற பெண்ணை மருவிய நாயகன். அதாவது இப்போ சொல்லணும்னா, பிற ஆண்களை மருவிய பெண்களை எப்படி ஒரு கணவன் ஏற்பதில்லையோ, அது போலவே பிற பெண்ணை மருவிய நாயகனை நாயகியும் தீண்ட முடியாது, தீண்டக்கூடாது. அப்படி ஒரு பெண் உரிமையை அன்றே வெளிக்காட்டி இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். "தோன்றால் பிற நோக்கால் தோகையரை காணவட்டால் ஈன்றால் என அன்பியற்றுவாள் மாஞ்சேயார் காரிகையை கண்ணுற்ற காந்தனுடன் சேராலே சீரிய கற்போவா திரு" அப்படிங்கிறார். அம்மையாருடைய கற்பின் திறம் மிக 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 உயர்ந்தது. அதனால தான் அருண்மொழி தேவர் அருந்ததி கற்பின் மிக்கார் அப்படின்னு அவங்கள புகழ்ந்து பேசியிருக்கிறார். இப்போ "எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம்" அப்படின்னு சொன்ன உடனே நீலகண்ட நாயனாருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த அம்மையார் எம்மை அப்படின்னு சொன்ன காரணத்தினால, என்னை அப்படின்னு சொல்லியிருந்தா அது மனைவியை மட்டும் குறிச்சிருக்கும். ஆனா அவரோ
எம்மை தீண்டுவீராயின் அப்படின்னாரு. எம்மை அப்படிங்கிறது பன்மையில வர்றது. அப்போ எம்மை அப்படின்னு சொன்ன உடனே மற்ற மாதர்களையும் அப்படின்னு பொருள்படும். இப்ப என்ன மட்டும் கிடையாது, வேற எந்த பெண்ணையும் அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். அப்ப மற்ற மாதர்களையும் அப்படின்ற ஒரு அர்த்தம் அதுல வந்ததால திருநீலகண்டத்து குயவனார் என்ன செய்தார், மனதாலும் தீண்டேன் மற்ற மாதர்களையும், அதாவது மனைவியை மட்டும் இல்ல, மற்றைய மாதர்தமையும் எந்தன் மனதாலும் தீண்டேன் அப்படின்னு உறுதி செய்றார். அவங்கள நினைக்க கூட மாட்டேன், மனசால கூட நினைக்க மாட்டேன்னு உறுதி செய்றார். இப்ப இதுக்கப்புறம் தான் இவருடைய தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு புரியும். இவர் என்ன பண்றாரு, முற்றும் துறந்த முனிவரை போல ஒரு வாழ்க்கை. ஆஹ் அவருடைய இல்லம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சின்ன வீடு. ஒரு குயவருடைய வீடு எவ்வளவு பெருசா இருந்திருப்போது. ஒரு ஏழை அடியார் தான். ரொம்ப பெரிய வீடெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு தனியா அவங்களுக்கு தனியா படுக்கிற வசதி எல்லாம் கிடையாது. ஒரு சின்ன வீடு, அதுலயே ஒரு பக்கம் அவர் செய்யற அந்த மட்பாண்டங்கள்லாம் இருக்கும், இன்னொரு பக்கம் அவர்களுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இருக்கும், இன்னொரு பக்கம் பூஜை புனஸ்காரங்கள் இப்படி இருக்கும், ஒரு பக்கம் அவங்க படுத்து தூங்குற மாதிரி. இவ்வளவுதான் வீடு. ஒரு சின்ன குடிசை. அந்த குடிசைக்குள்ளதான் இவங்க கணவனும் மனைவியும் வாழ்ந்தாகணும். ஒரு சபதத்தையும் ஏற்றுக்கொண்டார். தம்முடைய மனைவி எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம்னு ஆணையிட்டு சொன்ன பிறகு, அது யார் மீது? திருநீலகண்டம். எந்த நாமத்தை, எந்த ஒரு தீர்க்கமான முடிவோடு எந்த உயர்ந்த திருநாமத்தை சதா தன்னுடைய நாவிலே போற்றி போற்றி புகழ்ந்து வந்தாரோ, தம்முடைய நெஞ்சிலே நினைந்து நினைந்து உருகி வந்தாரோ, அந்த திருநீலகண்டத்தின் ஆணை, அப்ப திருநீலகண்டம் மீது ஆணைன்னு மனைவி சொன்ன பிறகு அந்த தவ வாழ்க்கையை அவர் எப்படி நடத்தினார் அப்படிங்கிறதான் இதுக்கு பிறகு வர செய்தி. இப்போ அந்த சின்ன வீட்டுல மனைவி, அவர் 2 பேரும் ஒரு முனிவர்களை போல. இதுல மனைவிக்கும் பங்கு உண்டு. இவரு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார், அந்த அம்மா ஆணையிட்டு சொல்லிவிட்டார். இருவரும் முனிவர்களைப் போல வாழ்கிற, முற்றும் துறந்தவர்கள் போல வாழ்கிறார். இப்ப நம்ம ஒரு உதாரணம் இப்ப நான் சொல்றேன். அந்த காலத்துல இந்த கானகத்திற்கு போய் தவ வாழ்க்கை செஞ்சவங்க எல்லாம் யாரு அப்படின்னா, இல்லறத்துல செழிப்பா இருந்தவங்க. இப்ப இல்லறம் ஒரு கட்டத்துக்கு மேல இல்லறம் வேண்டாம், நான் சிவத்தை அடைய வேண்டும், அதனால் தவம் செல்ல செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கானகம் நோக்கி புறப்பட்டவர்கள் ஏராளம். முனிவர்கள், தேவர்கள், காசு எல்லாருமே அப்படி போனவங்க தான். அவங்க நல்லா நோட் பண்ணீங்க. அவங்க எல்லாருமே தன்னுடைய இல்லறத்தை துறந்து தனிமையில் சென்று கானகத்தில் தவம் செய்தார்களே தவிர, தன்னுடைய வாழ்க்கை துணையோடு இணைந்து இருந்து துறவற வாழ்க்கையை அவர்கள் மேற்கொள்ளவில்லை. ஏன்னா அது அவங்களால முடியல. இந்த விஷயம்தான் நீங்க ரொம்ப நுணுக்கமான செய்தி. காஷிபர், விஸ்வாமித்திரர், சரத்வந்தர், இந்திரன், தேவர்கள் இவங்க எல்லாரும் கூட தவம் செய்ய தனித்து வந்தார்களே தவிர தன்னுடைய மனையாளோடு நிற்கவில்லை. காரணம், துறந்தார்கள், இல்லறத்தை துறந்தார்கள், மனைவியோடு நிற்கவில்லை. மனைவியோடு இருந்தால் துறவற வாழ்க்கையை வாழ முடியாது என்ற எண்ணத்தில் அவர்கள் ஆழ்ந்திருந்தார்கள். ஆனால் திருநீலகண்டத்து குயவனாரோ ஐம்புலன்களையும் அடக்கி வாழலானார். அந்த தம்பதிகளிடையே இருந்த அந்த வாழ்வு ஆனது தவ வாழ்வு. என் நிலையிலும் மனதால் கூட பிறளாது வாழ்ந்தார்கள். இப்படியே ஆண்டுகள் பல போகுது. எல்லாம் ஒரு 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 குறிப்பிட்ட வயசு வருது. கிட்டத்தட்ட 2 பேருக்கும் முதுமை வந்துருச்சு. இவருக்கு ஒரு 60-70 வயசுன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மையாருக்கு ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கு. முதுமை வந்துருச்சு. இவ்வளவு காலமும் அவருடைய வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய ரகசியம் வெளியே வரல. அவங்க வழக்கம் போல அடியார்களுக்கு உபசரணை செய்யறாங்க. உபசரித்து அவர்களை வீட்டுக்கு அழைச்சு அவங்களுக்கு தேவையானதை செய்யறாங்க. அவர்களுடைய தொண்டை ஒருபோதும் மறவாமல் கணவனும் மனைவியும் இணைந்தே செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் மேற்கொண்ட அந்த சபதத்திலிருந்து பிறழாமல் வாழ்கிறார்கள். அந்த ஒரு சத்தியத்தை மட்டும் மீறாமல் இருவரும் வாழ்ந்து வருகிறார்கள். பல காலம் கழியுது. 2 பேருக்கும் முதுமை வந்துருச்சு. இப்போ சுவாமி இந்த இடத்துல அவருடைய பெருமையை உலகறிய செய்யணும் அப்படின்னு வர்றார். எப்பவுமே சிவபெருமான், நான் ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நாம செய்யக்கூடிய தொண்டை
யாருக்கும் தெரிந்து செய்ய வேண்டும் என்ற அவசியம் நமக்கு கிடையாது. இன்னைக்கு நாம அப்படியெல்லாம் தொண்டு செய்றதே கிடையாது. நாம சின்னதா ஒரு டியூப் லைட் கடைக்கு வாங்கி குடுத்துட்டா கூட, ஒரு கோயிலுக்கு வாங்கி குடுத்துட்டா கூட, டியூப் லைட் மறையிற அளவுக்கு நம்ம பேர் எழுதி தான் குடுக்குறோம். ஏன்னா, நாம செய்ற விஷயம் உலகத்துக்கு தெரியணும். இப்போ நான் இப்போ ஒரு கோவிலுக்கு போறேன். நான் ஒரு உழவார பணி செய்றேன். நான் ஒரு அந்த திருக்கோவில சுத்தம் பண்றேன். இது எல்லாருக்கும் தெரியணும். அது ஒரு தம்பட்டம். நான் செய்றேன் அப்படிங்கிற ஒரு பேரு, புகழ் எனக்கு வேணும். அப்ப இதையெல்லாம் காட்டி தான் நம்ம அந்த தொண்டையே செய்றோம். ஆனா, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. சிவபெருமான் யாருக்கு அருள் செய்வார் அப்படின்னா, தாம் செய்கின்ற தொண்டினுடைய பலனை எதிர்பார்க்காத அடியார்களுக்கு. எனக்கு எதுவும் தேவையில்ல. எனக்கு இறைவனுக்கு தொண்டு செய்யணும். அவனுக்கு அடிமையா இருந்து தொண்டு செய்றத விட வேற என்ன இந்த உலகத்துல இருந்துற போகுது? அப்படிங்கிற உண்மை அ தொண்டு யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்காக இறங்கி வந்து வீட்டு கதவ தட்டுனவரு சிவபெருமான். இந்த உண்மை அவரிடத்தில் இருக்கிறதோ, கண்டிப்பாக அவருக்கு சிவன் அருள் கிட்டும். அவன் அருள் செய்வான். அப்போ இவரு இத்தன காலம் மறைச்சு வாழ்றார். எப்பவுமே நாம எதை மறைக்கிறோமோ, அதை இறைவன் வெளிக்கொண்டு வருவார். வெளிக்கொண்டு வருவார். அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல. அடியார்களுடைய தொண்டினை உலகறியச் செய்வதற்காக. ஏன்னா அவங்க தம்பட்டம் அடிக்கல. நான் இத செய்றேன், அத செய்றேன்னு அவங்க பெருமைக்காக செய்யல. உண்மை தொண்டு செய்தார்கள். உண்மையான அடியார்களாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு பேரோ, புகழோ, பதவியோ எதுவும் தேவைப்படல. இருக்கிற எல்லாத்தையும் இழந்து கூட இறைவனை அடைய துடித்தார்கள். இறைவனுடைய அடியார்களுக்கு அன்பாளிப்பு, அடியார்களுக்கு அன்பு செய்தார்கள். அடியார்களை உபசரித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த தொண்டை இறைவனே வெளிக்கொண்டு வந்து காட்டினார். நாம எது செஞ்சாலும் அது அப்படிதான் செய்யணும். எந்த செயல் செய்தாலும் வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல எந்த ஒரு நற்காரியங்கள் செய்தாலும் அது பெயருக்காக, புகழுக்காக செய்ய வேண்டாம். ஒரு பலனை எதிர்பார்த்து செய்ய வேண்டாம். என் கடன் பணி செய்து கிடப்பது அவ்வளவுதான். அதனால இவங்க 2 பேருக்கும் முதுமை வந்துருச்சு. சுவாமி இவங்களுடைய பெருமைய உலகறிய செய்யணும்னு ஆசைப்பட்டார். அவர் என்ன பண்ணாரு, ஒரு சிவயோகி ரூபமாக வருகிறார். வேடம் அணிந்து கொள்கிறார். அ அவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பிரம்மதேவனும், நாராயணரும், இந்திரனும், தேவாதி தேவர்களும் அவருக்கு குற்றேவல் செய்ய காத்திருக்கும்போது, எம்பிரான் திருவோடு தூக்கி தெருவோடு நடந்து வந்தாருங்க அந்த அடியாருக்காக. எந்த சமயத்திலயாவது இப்படி இருக்குமாங்க? எந்த சமயத்திலாவது தெய்வம் ஒரு அடியாருக்காக திருவோடு ஏந்தி வருமா? பரம்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தின் பிரபஞ்ச பிரபஞ்ச நாயகன், என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார். பிரபஞ்ச நாயகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய எம்பெருமான் அந்த அடியாருக்காக திருவோடு ஏந்தி வரார். அப்படிப்பட்ட சிவபெருமான் அவரை வழிபாடு செய்யறதுக்கு, அவரை பத்தி புகழ்ந்து பேசுறதுக்கு, அவரை நினைக்கிறதுக்கு, அடியாருடைய சிறப்பு படிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நாம எத்துணை காலம் தவம் செய்திருப்போம் அப்படிங்கிறது தெரியாது. இப்ப இவரு வராரு. மனைவியும் கணவரும், அதாவது திருநீலகண்டத்து குயவனாரும் அவருடைய மனைவியாரும் அடியாரை வழிபட்டு உபசரித்து முறைப்படி அவருக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சாங்க. இப்ப நாயனார் என்ன செய்யறார், சிவயோகி கிட்ட, சுவாமி, ஐயனே, அடியேன் இயற்றும் பணி யாதா இருக்கா? நான் ஏதாவது செய்யணுமா? எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு பயபக்தியோடு வினவுகிறார். சிவயோகியாரும் என்ன பண்றார், ஒரு ஓட்டினை கொடுத்து, இத பத்திரமா வை. இது சாதாரண ஓடு கிடையாது. இது பொன்னினும் மணியினும் சிறந்தது. மிகவும் பெருமையுடைய ஓடு அப்படின்னு அந்த ஓட்டை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லி, இத பத்திரப்படுத்தி வை அப்படின்னு சொல்றார். வண்ணமே செய்வேன் அப்படின்னு நாயனாரும் அவரை தொழுது அந்த ஓட்டை பயபக்தியோடு வாங்கி தம்முடைய வீட்டுல கொண்டு போய் வைக்கிறார். அவருக்கு இருக்கிறது சின்ன வீடுதான். அது ஒரு குட்டியா ஒரு குடிசை இருக்கும். 2 ஆள் தங்கிட்டு இருக்கிறாங்க அந்த குடிசையில. அந்த இடத்துல அவர் எங்க வைப்பாரு? எப்பவும் போல ஒரு முக்கியமான பொருளை எங்க வைக்கணுமோ அங்க வச்சுட்டார். வச்சுட்டு அவருடைய அன்றாட வாழ்க்கை அப்படியே நகர்ந்து கொண்டிருக்கிறது. சில காலம் அப்படியே போகுது. ஒரு சில நாட்கள் செல்கிறது. வந்தவரும் அந்த ஓட்டை கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார். அது ஒரு சில நாட்கள் கழியுது. ஏன்னா இவர் வந்த நோக்கமே இவங்களை வெளியே கொண்டு வரணும்னு தானே.
இந்த ஓட்டை கையில குடுத்துட்டு, "நான் போயிட்டு வரேன்பா. வர வரைக்கும் இந்த ஓட்ட பத்திரமா வை. நான் வந்து வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியும் கிளம்பிட்டார். பல நாட்கள் கழியுது. சிவயோகி மீண்டும் வருகிறார். வந்து இவர விசாரிக்கிறார். இவரும் அவர உபசரித்து தொழுது நிக்கிறாங்க 2 பேரும். மனைவியும், கணவனும். நலம் விசாரித்த பிறகு சுவாமி, "சரிப்பா, நான் வந்த வேலை முடிஞ்சது. நீ என்ன பண்ண? நான் உன்கிட்ட ஒரு திருவோடு குடுத்தேன் இல்லையா? அந்த திருவோட்ட எடுத்துட்டு வா" அப்படின்றார். இப்போ உடனே இந்த நாயனார், திருநீலகண்டத்து குயவனார் என்ன பண்றார்? அந்த திருவோட்டை போய் எடுத்துட்டு வரணும்னு போறார். வச்ச இடத்துல திருவோடு இல்ல. என்ன செஞ்சார் சுவாமி? மறைச்சார். அவருக்கு அதான் வேலையே. இறைவன் என்ன செய்றார்? அந்த திருவோட்ட மறைச்சிட்டார். இப்போ நீலகண்டர் எல்லா இடத்துலயும் தேடுறாரு. ஒரு பயம் வந்துருச்சு அவருக்கு. அடியார் எவ்வளவோ சொன்னாரே! இது வந்து ரொம்ப முக்கியமான ஓடு. இது பொன்னினும் மணியினும் சிறந்த ஓடுன்னு சொன்னாரே! இந்த இடத்துல தானே வச்சிருந்தேன். ஆனா இல்லையே! காணாம போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு தேடுறாரு, தேடுறாரு கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? சுவாமி தான் மறைய வச்சுட்டாரே! இந்த பழிக்கு ஆளாயிட்டோமே அப்படின்னு வருந்திக்கிட்டே வராரு. நடந்த விஷயத்த சிவயோகி கிட்ட சொல்ல வரார். இப்ப சிவயோகியாக வந்த எம்பெருமான் அவர்கிட்ட கேட்கிறாரு, "எங்கப்பா ஓடு காணோம்? வெறும் கையோட வந்திருக்கிற?" "இல்ல சுவாமி, நான் இது போல இங்கதான் வச்சிருந்தேன். ஆ என்ன காரணம் எங்கன்னு தெரியல. நானும் தேடி பார்த்துட்டேன்." இப்போ சிவயோகிக்கு கோபம் வந்துருச்சு. "நான் உன்கிட்ட முன்னமே என்ன சொன்னேன்? இந்த ஓடு எல்லாவற்றிலும் சிறந்ததுன்னு சொன்னேன். அப்ப இதனுடைய சிறப்பு அறிந்து கொண்ட நீ இந்த ஓட்டை களவாடி விட்டாய்" அப்படின்னு நாயனார் மேல, அதாவது திருநீலகண்டத்து குயவனார் மீது பழி சுமத்துகிறார். இந்த பழிய கேட்ட உடனே சுவாமிக்கு ரொம்ப தாழல, மனசு தாழல. ஏன்னா அடியார்களை உபசரித்து அடியார்களுக்காகவே தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு தொண்டு செய்தே இருவரும் வாழ்க்கை நடத்தினார்கள். அவர்களுக்கு வேற எதுவும் வாழ்க்கையில பெருசா இல்ல. அடியார்களுக்கான தொண்டு செய்யறதுதான். சதா இறைவனை வணங்குவது, இறைவனை நினைப்பது. அப்படி இருக்கும்போது இந்த பழியை அவரால ஏத்துக்கவே முடியல. அப்ப உடனே சொல்றாரு, "சுவாமி, அப்படியெல்லாம் என் மேல பழி சுமத்த வேண்டாம். ஒரு காலமும் நான் அந்த களவு தொழிலை செய்ய மாட்டேன். உங்களுடைய ஓட்டினை இங்கதான் வச்சேன். ஆனா இது காணாம போயிடுச்சு. நான் வேணும்னா உங்களுக்கு அதை விட சிறந்த ஓடு புதுசா நான் தயார் பண்ணி குடுக்குறேன். ஏன்னா என் தொழிலே அதுதான். புதுசா தயார் பண்ணி குடுக்குறேன்னு" சொல்றார். ஆனா சிவயோகி அதை மறுத்து சொல்றார். "பொண்ணு மண்ணோடன்றி பொன்னோடே தந்தாலும் வேண்டேன்றார். நான் கொடுத்த ஓடு இல்லாம நீ பொன்னாலான ஓட்டையே கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம் சாமி. நீ எனக்கு நான் கொடுத்ததை குடுத்துரு" அப்படின்னு வீம்புக்குன்னு நிக்கிறார் எம்பெருமான். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அவரு என்ன செய்யறதுன்னு தெரியல. இவரு பழி சுமத்திட்டார். "நீ தான் என்னுடைய ஓட்ட திருடிட்ட, களவாடிட்ட" அப்படிங்கிறார். இப்ப இத மறுக்கிறார் நாயனார். "என்னால் நான் அதை செய்யல" அப்படிங்கிறார். "சரி வா, இந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணுவோம்? ஊர் பெரியவங்க, அதாவது அந்தணர்கள் கிட்ட கொண்டு போவோம்." இப்போ தில்லை அந்தணர்கள் கிட்ட இந்த செய்தியை கொண்டு போய் முறையிடுறார். யாரு? இந்த சிவயோகி. தில்லை திருப்புலீஸ்வரம் அந்த குளம் இருக்கு. அங்கேதான் அந்தணர்கள் கிட்ட இவர் முறையிடுறார். ஒரு முறையிட்டு சொல்றாரு, "நான் வந்து விலை உயர்ந்த, அதாவது எல்லாவற்றிலும் சிறந்த ஒரு ஓட்டின இவர்கிட்ட குடுத்தேன். ஒரு ஓடு இவர்கிட்ட குடுத்தேன். அதனுடைய மகத்துவத்தையும் சொல்லிதான் குடுத்தேன். ஆனா இவர் இந்த வேலையை பண்ணிருக்கிறார். அதை களவாடிட்டு எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறார்" அப்படிங்கிறார். இப்ப அந்தணர்கள் கேட்கிறாங்க. அந்தணர்கள் சொல்றாங்க, "இவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. இவர் தொண்டு செய்யக்கூடியவர். அடியார்களிடத்திலே மிகுந்த அன்பு கொண்டவர். இவர் செய்ய மாட்டாரு." "இல்ல இல்ல, கண்டிப்பா என்னுடைய ஓட்டை இவர்தான் திருடி இருக்கிறார்" அப்படின்னு சுவாமி மறுபடியும் மறுபடியும் சொல்றார். இதை மறுபடியும் மறுபடியும் குயவனார் மறுத்து கொண்டே இருக்கிறார். இப்ப தில்லைவாழ் அந்தணர்கள் அங்க சொல்றாங்க, "சரிப்பா, நீ இது 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 வந்து மறுக்கிற இல்லையா? இது வந்து இப்போ இவர் இவர் ஒரு நிபந்தனை கொடுக்கிறார்." யாரு? இந்த சிவயோகியாக வந்த சிவபெருமான், "குளத்துல மகனோட மூழ்கி சத்தியம் செய்" அப்படிங்கிறார். இவருக்கு தான் மகனே இல்லையே. அப்போ "எங்களுக்கு பிள்ளை இல்லைங்க" அப்படிங்கிறார். "சரி பரவாயில்லை, மகன் இல்ல இல்ல. நீ என்ன பண்ண? மனைவியோட கைய பிடிச்சு குளத்துல மூழ்கு" அப்படிங்கிறார். இப்போ இது ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை. இது அவர் ஒத்துக்கல. "நான் மட்டும் வேணும்னா மூழ்கி, குளத்துல மூழ்கி நான் சத்தியம் செய்றேன்" அப்படிங்கிறார். இதை அதாவது சிவயோகியாக வந்த எம்பெருமான் ஏத்துக்கல.
அப்படியெல்லாம் முடியாது. பிடித்துதான் குளத்தில் மூழ்க வேண்டும். இவர் விடாம மறுக்கிறாரு. அந்தணர்கள் கேக்குறாங்க, "ஏன்பா மனைவியோட கைய பிடிச்சு மூழ்குறதுக்கு என்ன? ஏன்னா உனக்கும் வந்து ஒரு 60, 70 வயசு. இவரும் வந்து வயசானவரு. அந்த அம்மாவும் வயசாயிடுச்சு. கிழவனும் கிழவியும் ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கைய பிடிச்சு மூழ்குறதுக்கு என்ன வெட்கம் இந்த வயசுக்கு அப்புறம்? நீங்க தாராளமா மூழ்கி சத்தியம் செய்யலாமே!" சிவயோகியும் அதைத்தானே கேட்கிறார். அப்படின்னும்போது அந்தணர்கள் வற்புறுத்துறாங்க, வலியுறுத்துறாங்க. ஆனா நாயனார் அதுக்கு மேல அவரால அந்த உண்மைய மறைக்க முடியல. இப்ப நாயனாருடைய வாயாலேயே தம்முடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிடுறார். இதுபோல என்னுடைய சிறு வயதில் நான் இந்த தவறு செய்தேன். மனைவி எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் அப்படின்னு ஆணையிட்டு கூறியதால எங்களுடைய வாழ்க்கையானது துறவு வாழ்க்கையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனதளவிலும் எம்முடைய மனைவியை மட்டுமல்ல வேறு எந்த பெண்ணின் உடலையும் தீண்டேன் அப்படின்னு சபதம் ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால என்னுடைய மனைவியின் கரங்களை பிடித்து என்னால் மூழ்க முடியாது, குளத்துல மூழ்க முடியாதுங்கிற. அவ்வளவு காலம் அந்த ஊர்ல வாழ்ந்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஏன்னா ஒரு 50 வருஷத்துக்கு மேல அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற ஊர்ல கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு, அந்த சலசலப்பு எதுவுமே வெளியே வரல. இவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை இல்லறம் அப்படிங்கிற அந்த உண்மையான வாழ்க்கை, அந்த அந்த புனிதமான வாழ்க்கை வெளியவே வரல. இது நமக்கு ஒரு பாடத்தை உணர்த்துது. கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த இல்லற வாழ்க்கையில் எந்த விஷயம் நடந்தாலும் அது எவ்வளவு ரகசியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்துவது. ஆனா நாம இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு இல்லறம் அப்படிங்கிறது நல்லறமாக இருக்கிறதா அப்படின்னா கேள்விக்குறி, ஒரு பெரிய கேள்விக்குறி வைக்கணும். ஏன்? கணவன் மனைவிக்கு இடையே நடக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் நம்ம வெளியே கொண்டு வரோம். குறிப்பா பெண்கள் எல்லா செய்தியையும் வெளியே கொண்டு வரும். திருமணம் நடந்து ஒரு வாரம் கூட இப்பெல்லாம் ஒரு வாரம் கூட கிடையாது, ஒரே நாள் முடிஞ்சு போச்சு. கணவனாருடைய வீட்டிலிருந்து ஆரம்பிச்சு கணவருடைய நிலைப்பாடு வரைக்கும் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியது. அப்ப இல்லறம் அப்படிங்கிறது எப்படி நல்லறமாக இருக்கும்? இது நல்லறமாக இருக்க வாய்ப்பே இல்லையே. அப்போ ஒரு கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது எப்படி பேணி காக்கப்பட வேண்டும், அது எப்படிப்பட்ட தெய்வீக உறவு அப்படிங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது வந்து சாதாரண உறவு அல்ல. கணவன் மனைவி உறவு என்பது ஏனைய உறவுகளை காட்டிலும் மிக உயர்ந்த உன்னதமான உறவு. அதனாலதான் இந்த திருமண பந்தம் அப்படிங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதாக கூறுவார்கள். இறைவனால் நிச்சயிக்கப்படக்கூடிய உறவு இந்த திருமண உறவு. நம்ம எல்லா உறவுகளை விட நம்முடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரே உறவு இந்த இல்லற உறவு தான். அதனாலதான் கணவன் மனைவி வாழ்க்கை துணை அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னாங்க. நமக்கு துணையாக வரக்கூடிய உறவு. அப்படிப்பட்ட உறவுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு பெரிய புராணம் சொல்லுது. நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், பெரிய புராணம் அப்படிங்கிறது வெறும் பக்தி இலக்கியம் அப்படி கிடையாது, பக்தி நூல் மட்டும் கிடையாது. இதுல சமூக விஷயங்கள் இருக்கு, சமுதாயத்திற்கு தேவைப்படும் விஷயங்கள் இருக்கு. ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண் எப்படி இருக்கணும், ஒரு ஆண் எப்படி இருக்கணும், ஒரு குழந்தை எப்படி இருக்கணும், இறை பக்தி எப்படி இருக்கணும், சமுதாயத்தில் நாம் செய்யக்கூடிய தொண்டுகள் எப்படி இருக்கணும், எல்லா செய்திகளும், அரசியல் எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய அற்புதமான நூல் பெரிய புராணம். பெரிய புராணத்துல இல்லாத செய்தியே கிடையாது. கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது எவ்வளவு ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டும், அது எவ்வளவு புனிதமாக போற்றப்பட வேண்டும் என்பதற்கு நாயன்மார்கள்ல திருநீலகண்டத்து குயவனாருடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்துது. அப்படி இவரு அந்த செய்தியை அப்போதான் சொல்றாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஆச்சரியம். இவ்வளவு காலம் இந்த ஊர்ல வாழ்ந்திருக்கீங்க, ஆனா உங்களுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்குன்னு யாருக்குமே அக்கம் பக்கத்துல கூட தெரியாது. அவ்வளவு ஆச்சரியம். சரி, ஓகே. இப்போ அவருடைய கையதான் நீ பிடிச்சு மூழ்க மாட்ட. அப்ப என்ன பண்ணுங்க, ஒரு கோழி ஒரு தண்டு கொடுக்கிறார். அந்த கோழினுடைய இரு முனை ஒரு குச்சியை பிடிச்சுக்கிட்டு அந்த 2 முனையையும் 2 பேரும் பிடிச்சுக்கிட்டு தண்ணியில மூழ்குங்க அப்படின்னு சொல்றாங்க.
இப்ப 2 பேரும் என்ன பண்றாங்க? அம்மையாரும், இவரும் இரு முனைகளை பிடித்துக் கொள்கிறார்கள். அந்த குச்சியினுடைய இரு முனைகள பிடிச்சுக்கிறாங்க. பிடிச்சுட்டு அந்த குளத்துல திருப்புலீஸ்வரம் அப்படிங்கிறது அந்த ஊர் பேரு. அந்த குளம் இருக்கு. இன்னைக்கும் இருக்கு. நீங்க போலாம், பார்க்கலாம். அந்த குளம் இன்னைக்கும் இருக்கு. இளமையாக்கினார் திருக்கோவில், திருக்குளம், திருக்கோவில் எல்லாம் அங்கே இருக்கு. இளமையாக்கினார் கோவில்னே பேரு. நீங்க போய் பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு அதுல பராமரிப்பு அப்படிங்கிறதே இல்ல. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. ஆனா அந்த குளம் இன்னைக்கும் இருக்கு. இப்போ 2 பேரும் அந்த குளத்துல மூழ்குறாங்க. அப்படி வெளிய வரும்போது, எப்போ இந்த ஆணையை இட்டாங்களோ, அம்மையார் ஆணையிடும்போது அவங்களுக்கு என்ன வயசோ, அந்த வயசுல இன்னும் பிரகாசமாக வெளிய வராங்க. அந்த குளத்துல முதுமையானவர்களாக மூழ்கியவர்கள், தம்முடைய இளமை பருவம் வந்து ரொம்ப பிரகாசமான அந்த அ அ தேஜஸோட வெளிய வராங்க. அவங்கள பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். இறைவனுடைய கருணை என்னவென்று பேசுறது நாம. அப்போ சுவாமி ரிஷப வாகனத்துல உமையம்மையோடு காட்சி கொடுக்குறாங்க. நீங்க அத அப்படியே கற்பனை பண்ணுங்க. அம்பாள் அதாவது அடியார்களுக்கு அருள் செய்வதற்காக இறைவன் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தொண்டுக்கேத்த மாதிரி காட்சி கொடுத்திருப்பார். இப்ப இந்த இடத்துல உமையம்மையோடு வந்து காட்சி கொடுக்க காரணம், நீலகண்ட நாயகர் அவங்களுடைய மனைவியின் பங்கு பெரும் பங்காக இருந்தது. அவருடைய மனைவி செய்த செயல் அக்காலத்திலேயே பெண் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கற்பிற் சிறந்தவர், அழகிற் சிறந்தவர். ஒரு 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 நிலைப்பாடு அவங்களுக்குள்ள இருந்தது. பிற பெண்ணை தீண்டிய காரணத்தினால் என்னையும் நீ தீண்டக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கட்டுப்பாடா இருந்திருக்கிறாங்க. அந்த எண்ணம் எத்துணை உயர்ந்த எண்ணம் பாருங்க. இன்னைக்கு நம்ம பொய்யான பெண்ணியம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அன்னைக்கே சைவம் அதை சொல்லி கொடுத்திருக்குது நமக்கு. ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு எப்படி கற்போ அதே போன்ற கற்பு ஒரு ஆணும் இருக்கு, ஒரு ஆணுக்கும் இருக்கு அப்படிங்கிறத நிலைநாட்டிய ஒரு இடம் இந்த இடம்தான். இந்த நாயனாருடைய வரலாறு தான். இன்னும் பற்பல செய்திகள் இருக்கு. இப்போ இவங்க இளமை காலத்துல இப்போ எப்போ இவங்க இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா, இந்த அம்மையாருக்கு ஒரு 20 வயசு, ஒரு 18 20 வயசுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு 25 வயசு. இப்ப இந்த இளமை காலத்துல இந்த விஷயம் நடக்குது. எம்மை தீண்டுவீராயன் திருநீலகண்டம்னு ஆணையிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் தவ வாழ்க்கை செய்யறார். அன்னைக்கு உறுதி அந்த அந்த உறுதி எடுத்துக்கிட்டது முதுமை மாறியும் கூட அவர்களுடைய கொள்கையில், அவர்களுடைய நிலைப்பாட்டில் எந்தவித சலசலப்பும் இல்லை. எந்த ஒரு ஒரு சபலமும் இல்லை. அந்த நிலைப்பாடு மாறாம இருக்காங்க. அப்போ நாமெல்லாம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்றோம். அது நாளைக்கே நம்முடைய மனம் மாறி போகுது. ஒரு நிலையற்ற ஒரு நிலை அப்படிங்கிறது, ஒரு நெறிமுறை அப்படிங்கிறது நமக்குள்ள இல்ல. ஒரு வைராக்கியம் அப்படிங்கிறது நமக்குள்ள இல்ல. நாம வைராக்கியத்தோடவே தொண்டு செய்யறது இல்ல. முதல்ல வைராக்கியத்தோடு இறைவனை பிடிக்கிறது இல்ல. இன்னைக்கு ஒவ்வொரு இந்துவுக்கும் நீ இந்து தான் அப்படின்னு நம்ம நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்குது. நம்முடைய கலாச்சாரத்துல, நம்முடைய பண்பாட்டுல, நம்முடைய மதத்துல, நம்முடைய சமயத்துல என்னெல்லாம் சொல்லி இருக்காங்க அப்படிங்கிறதையே நம்ம சொல்லி 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 புரிய வைக்க வேண்டியதா இருக்குது. ஆனாலும் புரியல. நம்முடைய சமயத்துல சொல்லாத கருத்துகளே கிடையாது. ஆனால் அன்னைக்கே இதெல்லாம் அவங்க செஞ்சு காட்டியிருக்காங்க. அந்த வைராகிய நிலை இருந்திருக்குது. இளமையில் எடுத்த சபதம் முதுமை வரை தொடர்ந்து இருக்குது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன ஒரு தீர்க்கமான முடிவுன்னு பாருங்க. அதுதான் நமக்கு விஷயம். அதாவது சுவாமி வந்து ஓடு ஓடுன்னு இறைவர் இவரை பலகாலம் விரட்டி கூட ஓடாமல் நின்று தமது சபதம் கெடாதவாறு தண்டினை பற்றி மூழ்கிய சத்திய நெறி, இறைவன் பால் கொண்ட பக்தி, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கம் யாருக்கு வரும் இல்லையா? இப்போ இளமையோட வந்துட்டாங்க. அம்மையப்பர் காட்சி கொடுக்கிறாங்க. இந்த உங்களுடைய உயர்ந்த இந்த தீர்க்கமான நிலைப்பாடு திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு சொன்ன காரணத்தினாலே தவ வாழ்க்கை வாழ்ந்த இந்த அன்பு உள்ளம், இந்த பக்தி உள்ளம், வைராக்கிய உள்ளம், இதையெல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றே இந்த செயலை செய்தேன் அப்படின்னு
சுவாமி அம்மையப்பர் ஸ்வரூபமாக வந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்ததாக வரலாறு. இந்த இடத்துல நாம ஒரு விஷயம் பார்க்கணும். நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நாயன்மார்களுடைய வரலாறுகள்ல இவருக்கு மட்டும்தான் சுவாமி காலத்தையே மாற்றி அமைத்திருக்கிறார். பல இடங்கள்ல வருது. இப்போ சுந்தரர் அதாவது குழந்தைய மீட்டு முதலை வாயிலிருந்து குழந்தைய மீட்டு கொடுத்தது. அதே போல ஞானசம்பந்தர் அந்த பூம்பாவை என்னும் பெண்ணை எலும்பும் சாம்பலுமாக இருந்த பெண்ணை மீண்டும் உயிர் பெறச் செய்தது. நாவுக்கரசர் அரவம் தீண்டிய குழந்தையை மீண்டும் உயிர் பெறச் செய்தது. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா துறந்த இளமையை மீண்டும் கொடுத்து, அதுவும் எப்படி பல காலம், ஒரு 50 வருஷம் அவங்க அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. அவ்வளோ காலம் தன்னுடைய தீர்க்கமான முடிவினால வாழ்ந்து இறைவனுக்கு தொண்டு செய்த அந்த அடியாருடைய சிறப்பை விளக்க இறைவனே வந்து ஆட்கொண்ட விதம். காலத்தையே வென்ற நாயனார் இந்த திருநீலகண்டத்து குயவனார். நம்ம இதுதான் சொல்லணும். காலத்தையே வென்றவர். சரி, இறைவன் இதை செய்ய முடியுமாங்க? இறைவனால அடியார்களுக்கு காலத்தை மாற்றி அமைக்க முடியுமா? முடியும். காலனை கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே அப்படின்னு சுந்தரர் ஏகம்பரநாதரை பார்த்து பாடுறார். காலனை கம்பன் எம்மானை. காலன்னா காலத்திற்கெல்லாம் காலன். அவன் யாருக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது. அவனே அனைத்தும். அவன் நினைத்தால் அடியார்களுடைய வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைக்க முடியும். ஆனால் அதற்கு உண்மை தொண்டு இருக்க வேண்டும். அறநெறி தவறாது வாழக்கூடிய சத்திய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படி ஒருவர் வாழ்ந்தால் அவருக்கு இறைவன் வந்து இறங்கி வந்து அருள் செய்வார். குயவனாருக்கு திருவோடு ஏந்தி தெருவோடு நடந்து வந்து அருள் செய்தது போல நமக்கும் அருள் செய்வார். ஆனால் அத்தகைய அன்பும் அத்தகைய பக்தியும் அத்தகைய உறுதுணையும் வேண்டும். இன்னைக்கெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலே நாம என்ன பண்ணிடுறோம்? நாம வணங்கக்கூடிய கடவுள் தான் அதுக்கு காரணம்ன்றோம் இல்லையா? வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய கர்ம வினைகளால ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகளுக்கு இறைவன் எக்காரணத்திலும் எந்த நிலையிலும் காரணமாக மாட்டான். அவன் விதைத்ததை அவன் அறுவடை செய்துவிட்டே செல்ல வேண்டும். இது உலக இது பிரபஞ்ச நியதி. எதை நாம் விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்ய வேண்டும். அப்படி இருக்கும்போது சந்தோஷம் வந்துச்சு அப்படின்னா எல்லாத்துலயும் சிறப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கிற நாம, நம்முடைய வினை பயனால வரக்கூடிய துன்பத்திற்கு மட்டும் இறைவன் எப்படி காரணமாக இருப்பான்? அவனை காரணம் காட்டுகிறோமே, இந்த இறைவன் எனக்கு துன்பத்தை தந்து விட்டான் அப்படின்னு சொல்றோமே, கடவுளையே தூக்கி போடுற அளவுக்கு நம்ம முட்டாள்களாலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி இருக்கலாமா? அது உண்மையான பக்தியா? கிடையவே கிடையாது. அது ஒரு பக்தியே கிடையாது. அதனாலதான் நீலகண்டத்து குயவனாருடைய வாழ்க்கையில, அவருடைய வரலாறுல மிகச்சிறந்த உண்மைகள் எல்லாம் பொதிந்து கிடக்குது. இவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு கட்டுரையா சொல்லணும்னா ஒரு 10 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடலாம். ஆனா சேக்கிழார் அதை விரும்பல. அவருடைய உண்மை தொண்டு, அவருடைய தீர்க்கமான பக்தி, நீலகண்டத்தின் மீது அவர் வைத்திருந்த அன்பு, இதெல்லாம் அவர் வெளிக்கொண்டு வந்து காட்டுறார். நான் முதல்ல சொன்னேன் இன்பத்துறையில் எளியரானார்னு சொன்னேன் இல்லையா? இப்ப நீங்க அதே விஷயத்த இவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்துல நீங்க பார்க்கணும். எந்த சேக்கிழார் இன்பத்துறையில் எளியரானார் அப்படின்னு பாடினாரோ அதே சேக்கிழார் சொல்றார், ஐம்புலனையும் வென்று வாழ்ந்தார், ஐம்புலனால் மிக்கீர் அப்படிங்கிறார். ஐம்புலனையும் அடக்கி வாழலானார். அப்போ பாருங்க இவருடைய வைராக்கியம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. இப்போ இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது நாயனாருடைய வாழ்க்கையில இது ஏன் நடக்கணும்? அவரு சதா இறைவன் மீது அன்பு கொண்டவர். அவருடைய வாழ்க்கையில இது ஏன் நடக்கணும்? அவர் எப்பவும் போல இறைவன் மீது அன்போடவே இருந்திருக்கலாமே. ஒரே ஒரு நாள் செய்த தப்பு அவருடைய வாழ்க்கையவே ஏன் மாத்தணும்? இப்ப நம்ம இத கேள்வியா கேட்கலாம். ஆனா இந்த வேட்கையே இல்லாம பக்தி மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா அது நமக்கு அது பெருசா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ திருநீலகண்டத்து குயவனாருடைய அந்த தீர்க்கமான வைராக்கியமான பக்தி வெளியே வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கிடையாது. அம்மையாருடைய ஆணை கேட்ட மாத்திரத்துல சட்டி சுட்டது கை விட்டது அப்படிங்கிற மாதிரி
பெண்ணாசையை விட்டிருக்கிறார். அப்படி அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. அதாவது இவங்க ஆணையிட்டு சொல்லிட்டாங்க, அதனால இந்த பெண்ணாசை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடவும் முடியாது. ஏன்னா பசியில இருக்கக்கூடிய ஒருவனுக்கு தான் அந்த அன்னத்தை அருந்தாத அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிப்ப, நல்லா பசிக்குது, அவன்கிட்ட போயிட்டு நீ சாப்பிடாத அப்படின்னு ஆணையிட்டு சொன்னாக்க அவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அது போல ஒரு ஒரு விஷயம் இதுல இருக்கு. அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டு உணவை வெறுத்திருப்பது பெருமை, அருமை. அதனால தான் இவருக்கு எந்த வயசுல இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது? இளமையில. இவருக்கு ஒரு 20, 25 வயசு இருக்கும். அந்த இளமை காலத்துல அம்மையார் சொல்றாங்க, எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம்ங்கிறாங்க. அதை கேட்ட மாத்திரத்துல சுவாமி அத்துணை வேட்கையையும் அழித்து கொண்டார். அந்த இன்பத்தை எல்லாம், இன்பத்துறையில் எளியரானார்னு சுவாமி சேக்கிழார் பாடினார். அதே சேக்கிழார் என்ன சொல்றார்? ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்டார் அப்படின்னு சொல்றார். இதுதான் சேக்கிழாருடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு, ஒரு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவருடைய வார்த்தைகளை அதிகமா நம்மளால உடனே புரிஞ்சுக்க முடியாது. அப்ப என்ன அப்படின்னா, இன்பத்துறையில அளவற்ற வேகம் இருந்தது இவருக்கு. ஆனா அதனினும் கோடி மடங்கு திருநீலகண்டத்தின் மீது பக்தி வேகமாக இருந்தது. ஆண்டவன் மீது இருந்த அன்பு வேகம் இந்த இன்ப வேகத்தை வென்று விட்டது. அடியோடு அந்த வேகம் தகர்த்தெறியப்பட்டது. அதன் வேருடன் அழிந்தது. அந்த வாசனை கூட இல்லாமல் துறந்து ஓடி வனத்துல வாழல, வனத்திற்கெல்லாம் போல, மனைவியை விட்டுட்டு போயிடல, மனைவியோடவே இருக்காங்க, ஒரே வீட்டுல இருக்கிறாங்க. அந்த வீடு ரொம்ப பெரிய வீடெல்லாம் கிடையாது. ஆனாலும் தீண்டாது வீர வாழ்க்கையை நடத்தியவர் குயவனார். இதை நம்ம சிந்திக்கணும் இல்லையா? எத்துணை விழுமியதை, எவ்வளவு பெரிய விஷயங்க அது. அதாவது தேவர்களால கூட செய்ய முடியாத விஷயம், யாராலையும் இதை செய்ய முடியாது. ஆனா இவரு செஞ்சு காட்டியிருக்கிறார். அதனாலதான் நம்முடைய நாயன்மாருடைய வாழ்க்கை இவ்வளவு சிறப்பாக இருந்தது. பட்டினத்து சுவாமிகள் எல்லார பத்தியும் பாடல, அவர் ஒரு 3 பேரை மட்டும் சொல்றார். எப்படி? கட்சி ஏகம்பனை குறித்து பாடுகிறார். முதல் 3 பேரை மட்டும்தான் பாடுறார். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லன், தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடத்து அப்ப வல்லேன் அல்லன், நான் இனி சென்றாலாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே அப்படிங்கிறார். அதாவது சிறு தொண்டர் போல என்னாலய மகனை அறிந்து சாப்பாடெல்லாம் போட முடியாது, அவ்வளோ பெரிய தொண்டெல்லாம் செய்யற அளவுக்கு என்னால முடியாதப்பா. மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன், ஒரே ஒரு வார்த்தை, எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம்னு சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக இளமையே துறந்து முதுமை வரைக்கும் அவங்க வாழ்ந்த அந்த தவ வாழ்க்கையெல்லாம் என்னால வாழ முடியாது. தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடத்து அப்ப வல்லே நல்ல. 4 நாட்கள் 6, 6 தினங்கள்ல கண்ணையே ஒருத்தன் பிடுங்கி உனக்கு அப்பி இருக்காரு அப்படின்னா அவருடைய அன்பை நான் என்னன்னு சொல்றது? அப்படியெல்லாம் என்னால தொண்டு செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அன்பெல்லாம் என்கிட்ட கிடையாது. என் கண்ணெல்லாம் புடுங்கி உனக்கெல்லாம் வைக்க முடியாது. நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ? பட்டினத்து சுவாமி கேட்கிறார், இப்படியெல்லாம் செய்ய முடியாதப்பா, ஆனா உனக்கு எப்படியப்பா நான் ஆளாவது? உன்னை அடையிறது நான் எப்படி? இந்த உருக்கத்தை நமக்கு நாமே கேட்டுக்கணும். முதல் விஷயம். இன்னைக்கு நம்ம எத்தனை பேரு பக்தி அப்படிங்கிறதுல உண்மையா இருக்கிறோம்? எத்தனை பேரால அது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. தினமும் பூஜை அறையில விதவிதமா விளக்கு ஏத்துறதாலையும், 2 ஊதுவத்தி ஏத்திட்டு ஏதோ பழங்கள் வச்சுறதாலையும், பெரிய வாழை இலை போட்டு படையலா குவிக்கிறதாலையும், தினம் ஏதோ நமக்கு தெரிஞ்ச பாடல்களை பாடுறதாலையும், அதை கொண்டு வந்து சோசியல் மீடியால கொடுக்கறதாலையும்
சுவாமி எனக்கு பூ போடுன்னா சுவாமி மேல இருந்து பூ போடுறதையும் இதையெல்லாம் பக்தின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல நாம. கிடையாதுங்க. இதுல எதுலயுமே பக்தி கிடையாது. உண்மையான பக்தி எங்க இருக்கு அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற அவனை உணர்ந்துக்கணும் முதல்ல. எந்த நிலை வந்தாலும் அவனுடைய திருவடியை தவிர வேற எந்த சிந்தனையும் நமக்கு இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கலாம். எத்தனையோ விஷயங்கள் நடக்கலாம். நடக்கிறதுக்கெல்லாம் இறைவன் காரணமாக மாட்டான். நம்முடைய கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்கு. எந்த வினை ஆகினும் அந்த வினையை தடுக்கும் வல்லமை இறைவன் கிட்ட இருக்கு. அவன் திருவடியை பிடிக்கிற வைராகியம் நமக்குள்ள இருக்கணும் எப்படிப்பட்ட சூழலிலும். அதனால இவங்களே பட்டினத்து சுவாமி ஒன்றும் சாதாரண இவர் துறவி எல்லாம் கிடையாது. சோழ மகாராஜாவுக்கே கடன் கொடுக்கிற அளவுக்கு பெரிய பணக்காரர் அவரு. பட்டினத்து சுவாமியுடைய வரலாறை பத்தி படிச்சவங்களுக்கு தெரியும், அவர் எவ்வளோ பெரிய செல்வந்தர் அப்படின்னு. ஆனா அவரு ஒரே நொடியில அந்த அத்துணை செல்வத்தையும் தூக்கி போட்டாருங்க. ஒரு நிமிஷத்துல. அதாவது தூங்கிக்கிட்டு இருக்கிறவன் கையில எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த பொருளை வச்சுக்கிட்டு இருந்தாலும் அப்படி தூக்க கலக்கத்துல விட்டுருவான். அப்படி இறைவன் மீது கொண்ட அந்த மயக்கம், அவன் திருவடியின் மீது கொண்ட அந்த மயக்கத்தின் காரணமாக எத்தனை செல்வம் இருந்தால் எனக்கு என்ன, எல்லாத்தையும் ஒரு க்ஷணத்துல தூக்கி எறிஞ்சவர் பட்டினத்தார். சதா இறைவன் திருவடியை நாடி நாடி ஓடி ஓடி அலைந்தவர். அப்படிப்பட்ட பட்டினத்து சுவாமி சொல்றார், இவங்க 3 பேர் மாதிரி என்னால தொண்டு செய்ய முடியாதுப்பா. நான் இனி சென்ற ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பனுக்கே காலத்தில பாடுறார், திருக்காலஹஸ்தியில பாடுறார். அப்ப பட்டினத்து சுவாமியே அப்படி சொல்றாரு. நாமெல்லாம் ஏமாத்துறோம். நாமெல்லாம் எத்துணை பக்தியை செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். உண்மையான தொண்டு நம்ம கிட்ட இருக்கா? உண்மையான பக்தி நம்ம கிட்ட இருக்கா? இறைவன் கிட்ட நாம சதா ஒரு பட்டியல தானே கொடுக்குறோம். எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், இந்த விஷயம் நடந்துடணும், இந்த வீடு கட்டிடணும், பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடணும், குழந்தை பிறந்துடணும், நான் பெரிய பதவிக்கு வந்துடணும், எனக்கு பெரிய கார் வேணும், எவ்வளவு விஷயம் கேட்கிறோம் இல்லையா? நிலையில்லாதவற்றின் மீது ஆசையை கொண்டு அதை இறைவனிடத்துல முறையிட்டு அது கிடைக்கலன்னா வேற இறைவனையே மாத்திடுறோம். இந்த சாமி கிட்ட போய் கேட்டு அந்த சாமி கொடுக்கல, அந்த சாமி கொடுக்கும், அதனால அந்த சாமி கிட்ட போயிடுறன்றவன் நிறைய பேர் இங்க. இப்படிப்பட்ட பக்தி நம்ம கிட்ட இருக்கு. ஆனா உண்மையான பக்தி என்ன அப்படிங்கிறத நாயன்மார்களுடைய வரலாறை படிச்சாதான் நமக்கு புரியும். அவங்க பெருசா ஆடம்பரமான வழிபாடெல்லாம் பண்ணல. அவங்க அதாவது மூளைக்கு மூளைக்கு கேமரா வச்சுக்கிட்டு நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு அவங்க செய்யல. அவங்க செஞ்சது சதா இறைவனை நினைச்சது. நினைப்பு எல்லா எந்நேரத்திலும் நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் குன்றாத உணர்வுடையார் தொண்டர் அப்படின்னு சேக்கிழார் அவர்கள் சொன்ன மாதிரி எந்நேரம் இறைவன் திருவருளையே நாடி இருந்தார்கள். அவன் நினைவோடு அதுதாங்க பக்தி. அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. நாம செய்யறதுக்கு பேரெல்லாம் பக்தி கிடையாது. அப்படிப்பட்ட உண்மையான அடியார்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அவருடைய வரலாறு நமக்கு பெரும் செய்தியெல்லாம் நமக்கு உணர்த்திட்டு இருக்குது. அப்படி இவருடைய வரலாறும் நமக்கு அந்த தீர்க்கமான வைராக்கியமான பக்தியை நமக்கு எடுத்துரைக்கும் விதமாக அற்புதமாக அமைந்திருக்கிறது. மனையறத்தின் மாண்பு, கற்பின் சிறப்பு, கற்பின் ஒரு உண்மையான உருவம். ஏன்னா கற்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு மாத்திரமே கிடையாது, ஆணுக்கும் உண்டு அப்படிங்கிறத அன்னைக்கே சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நாம சும்மா பொய்யா நாம ஃபெமினிசம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. அம்மையார் அன்னைக்கே அதை இருவருக்கும் பறைசாற்றி இருக்கிறார்கள். அப்படி இந்த அவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம், சிறுமையை பறைசாற்றி மகிழும் ஆடவரும் கணவனது கொடுமையை தூற்றி தூற்றி இகழும் மகளிரும் இத முதல்ல கண்டிப்பா உணர்ந்துக்கணும். அப்படிப்பட்ட சிறப்பு நாயனாருடைய வரலாறுல இருக்கு. இவருடைய வரலாறு மிகவும் சிறப்பு வாய்ந்த வரலாறு. நான் முதல்ல ஒரு செய்தி சொன்னேன். அதாவது சுவாமி தில்லைவாழ் அந்த நிறுத்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு அடியெடுத்து கொடுத்தார். அதன் பிறகு முதல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியது திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன் அப்படிங்கிறது தான்.
ஏன் இவரை இந்த இடத்துல இவரை எடுத்து முதல்ல பாடினார்? இப்ப எத்தனையோ நாயன்மார்கள் இருக்க, நீலகண்டத்து குயவனாரை முதலில் வைத்து பாட காரணம் அப்படின்னா, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அவதாரத்தை நாம பார்க்கணும். கைலாயம் அப்படிங்கிறது காமனை தகனம் செய்த இடம். இந்த கைலாயத்துலதான் சுவாமி என்ன செய்யறார்? சுந்தரர் அனிந்திரி கமலினி அப்படிங்கிற 2 பெண்களை பார்க்கிறார். பெருசா ஆசைலாம் படல, பார்க்கிறார், அழகா இருக்காங்க, அவ்வளவுதான் நினைச்சார் இல்லையா? இந்த நினைப்பின் காரணமாக இந்த பூமிக்கு அவதாரம் செய்தார். இதுவும் இறைவன் திருவருள் தான், இறைவனால் செய்யப்பட்ட செயல்பாடுதான். ஆனாலும் சுந்தரருடைய நினைவு எப்படி இருந்ததா? இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். அந்த கற்பனையை அப்படியே கொண்டு வாங்க. கைலாயத்தில் இருந்தும் கூட பெண்கள் மீது என்னுடைய பார்வை சென்றது இல்லையா? அதனால் நான் ஒரு பிறவியே அடைந்து வந்து விட்டேன் இந்த பூமிக்கு. சாதாரணமாக இந்த புவியில பிறந்திருக்கிறாரு. அதுவும் எப்படி சேக்கிடார் சொல்றத பார்த்தா இன்பத்துறையில் எளியரானார்னு வேற சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் மனைவியோ திரு லக்ஷ்மியை விட அழகு, அருந்ததியை விட கற்பில் சிறந்தவள். அப்படிப்பட்ட மனைவி அருகில் இருக்க ஒரு க்ஷணம் கூட தம்முடைய தீர்க்கமான முடிவிலிருந்து பிறளாது வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்! சாதாரண விஷயம் கிடையாது. தம்முடைய ஐம்புலன்களை அடக்கி ஆள்வது அப்படிங்கிறது சாதாரண காரியமே கிடையாது. இந்த ஐம்புலனும் என்ன அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய களவாணி பிள்ளைகள், அதாவது என்ன சொல்லுவாங்க, திருட்டு பயலக. ஆமா, நமக்கே தெரியாம இந்த ஐம்புலன்களும் நமக்கு எதிராக செயல்படுகின்ற திருட்டு பயல்கள். அப்படிப்பட்ட ஐம்புலன்களையே அடக்கி வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இந்த உலகத்துல நமக்கு எதிரி நமக்குள்ளதான் இருக்கு, நம்முடைய ஐம்புலன்கள் தான். அந்த எதிரியவே அவர் அடக்கி இருக்கிறார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அதனாலதான் அவர் முதல்ல பாடினார், திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் அப்படின்னு பாடினார். அவருடைய அற்புதமான வரலாறு நிறைவு பெற்றது. வகுப்பு நிறைவு ஆனது. நம்முடைய வாழ்த்து பாடல் பாடி வகுப்பை நிறைவு பண்ணிக்கலாம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. ஆரூரம் அரசே போற்றி திரார் திருவையாரா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்மாரமுத கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா கேட்க. வகுப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு பண்ணிக்கலாம். சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கேட்கலாம். வகுப்பு மிகவும் சிறப்பா இருந்தது.